ஹாய்ப்பா. இப்போ திருப்பி இன்டீஜர் டிவிஷன் பார்க்க போகிறோம். இன்டீஜர் டிவிஷனில் இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறேன் பாருங்கள். -40 டிவைடட் பை 10. சரியா? இப்போ -40 டிவைடட் பை 10 அஸ் யூஸ்வல் இப்போ பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த -40 நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நியூமரேட்டரில் ரைட் பண்ணிப்பேன். 40 டிவைடட் பை செகண்ட் டிவிஷனுக்கு அடுத்து இருக்க நம்பரை எங்கே ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா டினாமினேட்டரில். சரிங்களா? இப்போது 1 10 is 10, 4 10s are 40. ஆன்சர் என்னது? நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு -4, டினாமினேட்டரில் 1. டினாமினேட்டரில் நமக்கு 1 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? -4 நியூமரேட்டரில் இருக்க நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இல்லை அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் இருக்குது. 40 டிவைடட் பை 10 இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த டிஜிட் யூனிட் பிளேஸ் வந்து 0வாக இருக்கணும். யூனிட் பிளேஸ் 0வாக இருக்கணும். அப்போது ஒரு 0க்கு ஒரு 0 கீழே மேலே கேன்சல் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர்லையும் 0 இருக்கணும், நியூமரேட்டர்லையும் 0 இருக்கணும். இன்னொன்று என்னது? யூனிட் பிளேஸ் தான் இருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேன்சல் கேன்சல். அப்போது ஆன்சர் என்ன வருது எனக்கு பாருங்கள். -4 டிவைடட் பை 1. ஆன்சர் என்னது? -4. சரிங்களா? அப்போ எப்போ 0 0 கேன்சல் பண்ணக்கூடாது? இப்படி சொன்னோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ -4 0 4 இருக்குது, டிவைடட் பை 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு 0 இருக்கா? 0 கேன்சல். இங்கே ஒரு 0 இருக்கா? 0 கேன்சல். இப்போ ஆன்சர் என்னது? -44 அப்படின்னு ரைட் பண்ணிடுவீங்க. திஸ் இஸ் ராங். இது பண்ணக்கூடாது. சரிங்களா? எப்போ யூனிட் பிளேஸில் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 டிவைடட் பை 100. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இந்த மாதிரி லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டிஜிட்டில் இருக்கிறத தான் கேன்சல் பண்ண எடுத்துக்கணும். சரிங்களா? இன்பிட்வீன் நம்பருக்கு இன்பிட்வீனில் போய் இங்கே 0 இருக்குது, இங்கே நடுவில் 0 இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ரைட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சம் நம்பர் 2 வச்சுக்கலாம். இந்த சம்மெல்லாம் மோஸ்ட்லி நான் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா சிபிஎஸ்சி 7th கிரேடில் இருக்குது. இந்த கொஷின்ஸ் எல்லாம் நடு இன்பிட்வீனில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிப்பா. இப்போது -49 நியூமரேட்டர் இன் நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன கொடுக்கணும்? 49 கீழே எழுதி வச்சிடணும். இந்த டினாமினேட்டரில் ஒரு 49 இருக்குது, இதுக்குள்ளே எத்தனை 49 இருக்குது? இதுக்குள்ளேயும் ஒரு 49 இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன வரும் எனக்கு? -1 டிவைடட் பை 1. டினாமினேட்டரில் எப்போ 1 இருக்கோ நியூமரேட்டரில் இருக்க நம்பரை ஃபுல்லாக நமக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எடுத்துக்கலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். சரிங்களா? -1 இஸ் த ஆன்சர். சரி, இப்போ தேர்ட் ஒன் பாருங்களேன். தேர்ட் கொஸ்டின் 0 டிவைடட் பை -12. சரி, இதே அப்படியே ரைட் பண்ணுவோமே. 0 பை -12. சரிங்களா? இப்போ எப்படி சார் கேன்சல் பண்ண? என்ன சார் பண்ண அப்படின்னா 0 டிவைடட் பை 12 எனி நம்பர் இருந்துச்சுன்னா 0 புட் பண்ணிக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஸ்டோரிலாம் இருக்குது. எப்படி அப்படின்னா இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டி இருக்குது. இது வீல் வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸில் டச் ஆகியிருக்கு. இதே வெஹிக்கிளை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா தலைகீழ திருப்பி போட்டுறேன். வீல் வந்து மேலே போயிடுச்சு. வீல் வந்து இப்போ மேலே இருக்குது. அப்போது இந்த வெஹிக்கிள் எங்கேயாவது மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மூவ் ஆகாது. சரிதானே? இந்த இடத்துல வேணால் இழுத்து பிடிச்சி தள்ளிட்டு போகலாம். பட் ஆனால் இது ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த இடத்துலையே தான் இருக்கும். சிட்டஸ் பிளேஸ் எங்கே இருக்குமோ அங்கேயே தான் இருக்கும். ஸோ 0 மூவ் ஆகாதுன்னு அர்த்தம். எப்போது நியூமரேட்டரில் 0, டினாமினேட்டரில் ஏதாவது ஒரு டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா ஹவு வெயிட் டெஸ்ட் எவ்வளோ வெயிட் இருக்கோ அது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த டிஜிட் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட். சரிங்களா? இது ஹை கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க. மேலே ஏதாவது ஒரு நம்பர் -12 டிவைடட் பை 0ன்னு கிடச்சிச்சுன்னா இன்ஃபினிட்டி. சும்மா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போதைக்கு வேணாம். சரிங்களா? டினாமினேட்டரில் ஏதாவது ஒரு டிஜிட் நியூமரேட்டர் டிஜிட் 0ன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் 0. சரிப்பா. இப்போ இனி ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். பாருங்கள். 4th one -36 டிவைடட் பை 12. சரிங்களா? இது பிராக்கெட்டில் கொடுத்துருவாங்க. டிவைடட் 3. ஃபஸ்ட்டு பிராக்கெட்டில் இருக்கிறது தான் சம் செய்யணும். அது போடமாஸ் ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு பிராக்கெட் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ பிராக்கெட்டில் இருக்கிறது -36 இன் நியூமரேட்டர். டினாமினேட்டரில் என்னது? டிவிஷன் சிம்பிளுக்கு அடுத்து 12. சரிங்களா? இது பிராக்கெட்லேயே வச்சுக்கோங்க. அதுக்குள்ள
டிவைடட் பை 3 as usual. அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 1 12 is 12. How many 12? 3 times minus 3 divided by 1. இப்போ இங்க பாருங்களேன், divided 3. minus 3 divided by 1 என்னதான் வரும் நமக்கு? minus 3 divided by 3 is equals to, answer என்ன வரும் இப்போ? minus 3 divided by 3, positive 3, 1 3 is 3, here also 1 3, what is the value? minus 1 divided by 1 is equals to minus 1 is the answer. சரிங்களாப்பா? சொல்ல புரிஞ்சுக்கிறீங்களா? ரைட். இப்போ கேன்சல் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, இங்கே ஒரே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ரிப்பீட்டட் அந்த மைனஸ் அப்படியே வந்து கேரி பண்ணி மைனஸ் ஆன்சர் வந்துட்டு. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது மட்டும் பார்த்துக்கோங்க. 0 டிவைடட் பை எனி நம்பர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வெஹிக்கிள் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கணும். அதே இது எனி நம்பர் டிவைடட் பை 0 இட் ஷுட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இது நம்ம ஹை கிளாஸ் போகும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக இன்டீஜர் டிவிஷன் மட்டும் பாருங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டிஜிட்டை நியூமரேட்டரில் வச்சிருப்போம், செகண்ட் டிஜிட்டை டினாமினேட்டர் கொண்டு போயிடணும். சரிங்களா? இந்த சிம்பிளை டைரெக்டாக நம்ம பண்ண முடியாது, மல்டிபிளாக மாற்றி 1 டிவைடட் பை 49 எடுத்துப்போம். ரெசிப்ரோக்கல், வி டேக் அ ரெசிப்ரோக்கல், அதெல்லாம் வேணாம். இந்த கான்செப்ட் ரெசிப்ரோக்கல் மாற்றினாலும் உங்களுக்கு டினாமினேட்டருக்கு தான் வரும். ஸோ டினாமினேட்டர்லேயே இருக்கிற மாதிரி நான் டைரெக்டாகவே சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? ரைட். இங்கே கேன்சலேஷன் பண்ணுறதும் பார்த்துக்கணும். இப்போ 50 இப்போ எப்படி இருக்குது? 50 டிவைடட் பை 10 இருக்குன்னா எண்ட் ஆஃப் த 0 1, இது ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5. சரிங்களா? இல்லை சார், இப்போ 501 டிவைடட் பை 10 இருக்கு, இப்போ இந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா இது பண்ணக்கூடாது. சரிங்களா? சரியா? தேங்க்யூப்பா.